வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தேவனுக்கும் அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்தின சந்தியாக அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு முறை ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். அப்போது ஒரு 15 நிமிடம் நான் அந்த இடத்துல வச்சு அந்த ஒரு லீடர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அப்போது கொஞ்ச நேரம் மாத்திரம் அந்த லீடர்ஸோடு பேச கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளில் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் குடும்பமாய் வாழ்வது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறவங்க மட்டும் அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லை, அவன் குடும்பமாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். குடும்பமாக இருப்பது தான் நல்லது அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்து ஸ்தோத்திரம் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த குடும்பமாய் இன்னைக்கு கணவன் மனைவியாய் வந்து ஒரு புதிய காரியம் இது. அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வது மிக சிறப்பான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, முன்னால் வந்து அம்மாமார் ஐயாமார் சகோதரர்கள் அந்த கப்புள்ஸ் எல்லாம் இன்றைக்கி தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி நீங்கள் அந்த இருதயத்தை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த நாளில் கூட அருமையான தேவ சமூகத்தில் உங்களோடு கூட பேசும்படி தேவன் காண்பித்த ஒரு வேத பகுதியை உங்களுக்கு காண்பித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம், இந்த வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய பேர் கார்த்திகேயன், கனக சபை பழைய பேர். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். இந்து குடும்பத்தில் பிறந்து ஒரு பூசாரியாக பெரிய பட்டை அடித்து சந்தனம் வைத்து கழுத்தில் உத்திராச மாலை அணிந்து கொண்டு தேவாரம், திருவாசகம், திருநெற்றுப்பதிகம் போன்ற பாடல்களை பாடி ஒரு வைராக்கியமான இயேசுவுக்கு விரோதியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த மாதிரியான சூழ்நிலை கர்த்தர் கிருபையாய் என்னை ரட்சித்தார். நான் ஷிப்பிங் கார்பரேஷனில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வேலை செய்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் என்னை அவருடைய ஊழியத்திற்கு அன்று அழைத்தார். நான் இந்துவாக இருந்து கேத்தலிக்கு போனேன். கேத்தலிக்லேருந்து சிஎஸ்ஐ, லூத்ரன் அப்படிலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவைக்குரிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய விரோதமான சூழ்நிலைகளெல்லாம் ஏற்பட்டது. என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பெற்றோர், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக எழும்பி இவனை எப்படியாயிலும் நம்முடைய குடும்ப மான மரியாதையெல்லாம் கெட்டு போகும்படி இவன் கிறிஸ்தவன் ஆயிட்டானே என்று சொல்லி அவர்கள் எனக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்தார்கள். கடைசியாக என்னுடைய ஆஃபீஸ் பியூன் மூலமாக, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மூலமாக காப்பியில் கொஞ்சம் பாய்சன் கலந்து பணத்தை கொடுத்து அதை கொடுத்து விட்டார்கள். நானும் அந்த விஷம் கலந்த காப்பியை குடித்தேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. முடிஞ்ச இடையில சின்ன சின்ன சாட்சிகளை சொல்லி உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாராலும் வாசிக்கிறீங்களா? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பிதாவே, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு அடிமை மூடி மறைத்து ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய மக்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தையை என்னுடைய நாவிலை வைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே இந்த அருமையான ஜனங்கள் மத்தியில், உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் இன்னைக்கு என்ன காரியத்தை பேச விரும்புகிறீரோ அந்த காரியங்களை தேவன் தாமே ஆண்டவரே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பு கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆஸ்வதியும், நீர் பேசும், நீர் மாத்திரம் இழைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு திருமணமாகி மனைவி, 2 பிள்ளைகள், ஒரு பேரப்பிள்ளை இருக்கிறார்.
ஆண்டவருடைய ஊழியத்தை தேவனுடைய கிருபையினாலே ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக முழு நேரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பாஸ்டர் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிரசங்கத்தை நான் ஒரு முறை கேட்டேன். அது மாத்திரம் இல்லாமல் அந்த பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா எனக்கு ரொம்ப அவ்வப்போது அவர்களோடு ஃபோனில் பேசுவேன். ஆனால் ஐயா எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்தாலும் அந்த தாழ்மை அவரிடத்துல இருக்க அந்த ஹம்பிள்னஸ் ரொம்ப என்னை கவர்ந்தது. நாங்கள் ஒரு 1-2 முறை பேசியிருக்கோம். ஜஸ்ட்டு ரொம்ப டீப்பாக இல்லை, ஜஸ்ட் விசாரிச்சிருக்கேன். அப்போது ஸ்தோத்திரம், அருமையான ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய சில அந்த ஆவிக்குரிய அந்த ஒழுங்குகள் ரொம்ப, ஆமாவா இல்லையா? தலை மட்டும்தான் ஆட்டுறீங்க. ஸ்தோத்திரம், நல்ல ஒரு நம்மை நேர்த்தியாக நடத்துகிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு தேவதாசன். ஆகவே அவருக்கு நான் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். எல்லாரும் ஐயாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க வீட்டில். அவர் இந்த பலவீனம் வரும், அந்த பலவீனத்தை கர்த்தர் பரிபூரணமாக எடுத்து போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு பலன சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தருடைய வல்லமை அவரை ஆளுகை செய்யும்படியாக நீங்கள் எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. இந்த வசனம் சொல்லுகிறது, தரியனுடைய ராஜ்யபார காலத்திலும் கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஜெயமாக இருக்கிறதா அல்லது கொஞ்சம் தோல்வியாய் அப்பப்போ விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறதா என்பது யாருக்கு தெரியும்னு சொன்னால், யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் அப்படிங்கிறத கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கையை தர விரும்புகிறார். அல்லேலூயா. இதுவரையில் நீங்கள் தோல்வியை சந்தித்திருந்தாலும் இயேசுவிடத்திலே நம்மை பூரணமாய் அர்ப்பணித்த பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை ஜெயமாய் மாற்றி தருகிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் மொத்தம் 8 பிள்ளைங்க, அதில் 6வது பையன் நான். 6ல் அந்த 6வது பையனை நான் பிறந்த உடனே பார்த்திங்கன்னா எனக்கு மூத்தவங்க எல்லாருமே, முதலாவது ஒரு அண்ணன், அதுக்கு அடுத்து எல்லாரும் சகோதரிகள். அதுக்கு அடுத்து பையன் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நான் பிறந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார், வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தார், இந்த ஸ்வீட் ஸ்டால்லாம் வச்சுருந்தார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் வச்சுருந்தார், அந்த காலத்தில் உள்ள சாராய கடை. நான் பிறந்த அடுத்த நிமிஷம் போலீஸ் எங்கள் அப்பாவுடைய சாராய கடையை இழுத்து மூடி சீல் வச்சுட்டாங்க. இந்த குடிக்கிற நண்பர்கள்லாம் ட்ரீட் கேட்கறதுக்காக பையன் பிறந்துட்டாங்கிற கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் எங்கள் அப்பாட்ட பையன் பிறந்துட்டான் ட்ரீட் வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே வரும்போது சாராய கடை ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, பூட்டியாச்சு. இந்த எங்கள் அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னால் இந்த குடிக்க வரக்கூடிய அந்த சகோதரர்கள், அந்த ஐயாமாரெலாம் சேர்ந்து ஒரு தரித்திரம் பிடிச்சவன் பிறந்த உடனே சாராய கடை இழுத்து மூடிட்டான். அல்லேலூயா. பிறந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, சாராய கடையை மூடக்கூடிய ஒரு கருவியாய் கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்துதான் ஆண்டவர் அறியல, நம்மை ஆண்டவர் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை கொண்டு செய்யும்படியான திட்டங்களை அவர் என்ன செய்கிறாரு, பிறந்த நாள்ல இருந்தே செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அது காலங்கள் கடந்து போன பின்புதான் எனக்கு அது தெரிய வந்தது. ஸ்தோத்திரம். இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னே, பிரசங்கத்தை கேட்கறதுக்கு முன்னால் ஒரு குட்டி ஜெபம். ஏசப்பா, என் காரியம் ஜெயமாக இல்லை, சில இடங்களில் தோல்வியாக இருக்கிறது, வெளியில் நான் கம்பீரமாக அப்படி ரொம்ப
என்னுடைய வேதனையை, என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய தோல்வியை காண்பிக்காம நான் அப்படியே வெளியில் ரொம்ப கம்பீரமாக நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட விதத்தில், என்னுடைய வேலையில், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்த ஒரு நிலைமையில் இருக்கிறேன். இந்த தோல்வியை நீ ஜெயமாய் மாற்றித்தாரும் ஆண்டவரே. எல்லாரும் தயவு செஞ்சு கண்ணை மூடுங்க. ஒருத்தரை பார்க்க வேண்டாம், நம்ம ஆண்டவர் மாத்திரம் பார்க்கட்டும். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஒரு மரத்தை வச்சாரு. அந்த தோற்றம், அந்த மரம் கனி கொடுக்கவில்லை. இந்த மரத்தில் 3 வருடங்களுக்கு மேலாக கனியே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஒரு 3 வருடங்களுக்கு மேலாக தோல்வியை சந்தித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த தோல்வியை கர்த்தர், ஸ்தோத்திரம், உங்கள் தோல்வியை ஜெயமாய் மாற்றித்தர அவர் வல்லவராய் இருக்கிறார். என் வாழ்க்கை தோல்வியாக இருக்குது பாஸ்டர். எஸ்ஸப்பா, என்னுடைய வாழ்க்கையை தோல்வியை ஜெயமாய் மாற்றுன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி, எஸ்ஸப்பா என் தோல்வி ஜெயமாய் மாறணும். ராதா ரஷகலா துரபன ஷகலா துரவா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் தோல்வியை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை தோல்வியாய் இருக்கிறது ஆண்டவரே, இந்த தோல்வியை ஜெயமாய் மாற்றும்படிக்கு இதோ என் வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க ஜஸ்ட் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிசாசை ஜெயித்தவர், மாமிசத்தை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், என் வாழ்க்கையின் தோல்வியை ஜெயமாய் மாற்றித்தாரும் என்று கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த தோல்விகள் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த அடிமைத்தனம் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுவிக்கிறேன் ஆண்டவரே. விடுவிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூரண விடுதலையை நீர் கட்டளையிட்டு தருவீராக. அப்படியே ஆசீர்வதியும். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்ததுக்காய் கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயமுள்ளவனாய் காணப்படுவதற்கு தானியேலிடத்தில் காணப்பட்ட ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் சற்று தியானித்து கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். இதுக்கு முன்பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், தானியேல் மேலே குற்றம் சுமத்தும்படிக்கு 120க்கு மேற்பட்ட 120 தேசாதிபதிகளும், ஸ்தோத்திரம் பாருங்க, ராஜ்யம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தில் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசத்தின் கணக்கு ஒப்புவிக்கும்படிக்கு அவர்களுக்கு மேலாக ஆட்களை ஆண்டவர் நியமித்து வைத்தார். 120 பேருக்கு மேலே ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, தானியேல் மேல் ஏதேனும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆலோசித்தார்கள். அப்படி ஆலோசித்து பார்க்கிற போது தானியேல் மேலே எந்த விதமான ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் போட்டார்கள். 1 மாத கால அளவுக்கு அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட யாரும் ராஜாவிடத்தில் தவிர வேறு யாரிடத்திலும் போய் எந்த விதமான விண்ணப்பங்களையும் வைக்கக்கூடாது, யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது, எந்த விண்ணப்பத்தையும் வைக்கக்கூடாது. அப்படி செய்தால் அது மனிதனிடத்திலும் சரி தேவனிடத்திலும் சரி யார்கிட்டையும் எந்த ரெக்வெஸ்டும் பண்ணக்கூடாது. அதை மீறி செய்தாக்க அவங்க சிங்கங்களின் கெபியில போடப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரமாணத்தை ஏற்பாடு செய்து ராஜாவிடத்தில் போய் அதற்கு மாறாத பிரமாணத்தின்படி அதில் கையெழுத்து வைத்து விட்டார்கள். அதில் கையெழுத்து போட்டால் அந்த கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டாம், அதில் எந்த விதமான எக்ஸிகியூஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை
ஸ்தோத்திரம் அவர்கள் தந்திரமாய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் கையெழுத்து வாங்கி ராஜ்யம் முழுவதுக்கு அறிவித்து விட்டார்கள். ராஜாவுக்கு இவருடைய சூழ்ச்சி தெரியவில்லை. ஆனால் தானியேல் தேவனை நோக்கி அவன் செபிக்கிறவனாய் காணப்பட்டான். காலையும் அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவன் தினமும் 3 வேளை ஜெபித்தான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் ஜெபித்து கொண்டிருக்கிற போது இந்த பிரதானிகள் வந்து ராஜாவிடத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த தானியேல் உம்முடைய கட்டளையை மதிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவன் தன்னுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆகவே அவனை நீங்கள் என்ன பண்ணணும், சிங்கக்கெபில தூக்கி போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு காலையிலிருந்து மாலை வரையிலும் ராஜா அந்த தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்தார். ஸ்தோத்திரம். இந்த நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி ஜெயமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நாம் பல இடங்களில் பார்த்துருப்போம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ப்ரேயர் வில் பிரிங் த விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனார். 3.5 வருஷம் எல்லா காரியங்களையும் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததில் மிக பிரதானமான ஒரு டீச்சிங் என்னென்னா, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஜெபிக்க தான் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இங்கே ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பாண்டிச்சேரி ரொம்ப பிஸியான இடம் பாஸ்டர். 8 மணி நேரம், 5 மணி நேரம், 2 மணி நேரம், பரவாயில்ல ஒரு 2-3 கை. இயேசு என்ன சொன்னார்னா, கடைசியாக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்துக்கு தன்னுடைய சீசர்களை அழைத்து கொண்டு போனார். அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமர செய்துவிட்டு அவர் சற்று தூரமாய் சென்று அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். ஜெபித்து விட்டு இவங்களை பார்த்து சொல்லிட்டு போனார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. திருப்பி வந்து பார்க்கிற போது அவர்கள் ஜெபிக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவர்களை பார்த்து இயேசு என்ன சொன்னார்னா, 1 மணி நேரமாகிலும் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1 மணி நேரமும் அதுக்கு மேலே நான் ஜெபம் பண்ணுறேன்றவங்க மட்டும் கையை வைத்து அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணி நேரமும் அதுக்கு மேலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ஓகே. 1 மணி நேரம் கூட ஜெபிக்காமல் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில், ஆண்டவரே நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் குறைஞ்சது இன்னையிலிருந்து 1 மணி நேரமாக நாங்கள் ஜெபிப்போம். ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் குடும்பமாக ஜெபிக்க முடியாதபடிக்கு ஒருத்தர் கணவன் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கலாம், மனைவி பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்கலாம். இப்போ எல்லாம் நல்ல கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீடியோ காலில் போட்டு ஒன்றா உட்காந்து கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். சில நேரத்தில் வேலை நிமித்தம் இந்த டைமிங் ஒரு நாள் ஒரு சில நேரத்தில் வெளிநாட்டில் இருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கூடுமானா குடும்பமாக ஒன்றாக ஜெபிங்க. இல்லாவிட்டால் தனிப்பட்ட விதத்தில் ஆயிடும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு முன்னே இந்த சின்ன ஒரு கமிட்மெண்ட்டை செய்ய விரும்புகிறேன். ஐயா, இன்னைக்கு வரையில் என்னுடைய வாழ்க்கையில் 1 மணி நேரம் என்னால் ஜெபிக்க முடியல. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். உங்களுக்கு வசதியான ஒரு நேரம், ஏன்னா உங்களுக்கு வேலையில் காலையில் இருக்கலாம், மாலையில் இருக்கலாம், நைட்டில் இருக்கலாம். ஆனால் அப்படி பல வேலை சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் 1 மணி நேரம் எந்த நேரத்தை நீங்கள் தேவனுக்கென்று ஒதுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னையிலிருந்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஆகிய இன்னைய இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இன்றையிலிருந்து தினமும் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரையிலும் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படி நீங்களே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து கண்ணை மூடி நீங்களே ஒரு நிமிஷம் டைம் எடுத்து, இப்போ சேவியர், என் பேர் சேவியர் ஆகிய நான் இன்றையிலிருந்து நைட் 10 மணிலேருந்து 11 மணி வரையிலும் ஜெபம் பண்ணுவேன், அல்லது காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரையிலும் ஜெபம் பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு வசதியான எந்த நேரமோ அந்த நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க.
நீங்கள் தீர்மானம் பண்ணிவிட்டு இந்த 1 மணி நேரம் நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. இல்லையா? அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டவங்க மட்டும் அப்படியே உங்கள் கையை உயர்த்தி, ஏசப்பா இந்த நேரத்தில் நான் உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்படிக்கு வரப்போகிறேன், அதற்கு இந்த நேரத்தை நான் நியமித்திருக்கிறேன் அப்படின்னு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டவங்க மட்டும் உங்கள் கையை உயர்த்துங்களேன். உங்களுக்காக ஒரு விசேஷத்தை ஜபத்தை நான் ஏறெடுக்க போகிறேன். தினமும் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ண போகிறேன். நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். என்னால் முடியாத பாஸ்டர்னு நினைக்க வேணாம். கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி உங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். 1 மணி நேரம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வழியை திறந்து தருவார். அந்த கையை வைத்திருக்க மட்டும் அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சிங்களேன். 1 மணி நேரம் ஜெபத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் எளிமை நில்லுங்க. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் காலூன்றி நின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபிக்க தீர்மானித்திருக்கிற அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்ட சகோதரர்கள் சகோதரிகள், ஒருவேளை இன்னும் எனக்கு முடியாத சந்தேகத்தில் இருந்தால் கூட நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஜெப நேரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நேரமாய் மாறப்போகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களோடு ஒரு தகப்பன் பேசுவதை போல முகமுகமாய் பேசுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கி போடுவதற்கு அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்தோத்திரம் பிரேக் த்ரூ உண்டாக்கக்கூடிய அல்லது லைஃப் சேஞ்சிங்கை உண்டாக்கக்கூடிய ஒரு நேரமாய் கர்த்தர் அதை மாற்றி தரப்போகிறார். ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் தீர்மானித்திருக்கிற அந்த ஜெப நேரத்தை தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த ஜெப நேரம் இவர்களுக்கு வல்லமையான ஒரு ஆசீர்வாதமான நேரமாய் மாறுவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உட்கார்ந்துக்கங்க. நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்ததுக்கு முதல் காரியம் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். நீங்களும் ஜெபித்து பாருங்க, பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நான் ஸ்தோத்திரம் இந்துவாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஜெபிக்க தெரியாது. அப்படி இருந்தேன். அபிஷேகம் பெற்ற பின்பு ஆண்டவர் மணிக்கணக்காக என்னை ஜெபிக்க வைத்தார். அப்புறம் பைபிள் காலேஜுக்கு நான் MPA மெட்ராஸ் பைபிள் காலேஜ், அதில் பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு அவர்களிடத்தில் அந்த பைபிள் காலேஜில் சென்று படிக்கிற போது காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரையிலும் எங்களுக்கு ஜெபம் இருக்கும். அப்படி அந்தந்த காலேஜ் ஷெட்யூலில் அந்த டைமில் மாத்திரம் ஜெபிக்க அப்போ தான் முடியும், அதுக்கு மேலே ஜெபிக்க முடியாது. அதனால் எனக்கு ஜெபிக்காமல் இருக்க முடியாது. அதனால் நான் என்னுடைய வார்டன்கிட்ட போய் கேட்டேன், நான் கொஞ்சம் தனியாக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் முடியாது, பைபிள் காலேஜ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் காலையில் எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் 5 மணிக்கு ப்ரேயருக்கு போகணும். நான் அதுக்கு முன்னால் ஒரு 3 மணிக்கு எழுந்து மொட்டை மாடியில் போயிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். ஒரு நாள் பிரபுதாஸ் பாஸ்டர் என்னை பார்த்துட்டு நைட் அந்த மாடியில் சுற்றிட்டு இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு கேட்க சொல்லி அவருடைய டிரைவராக இருந்த எலியேசர்னு ஒரு அண்ணன் அவரை அனுப்பி விட்டார். நைட்டு மேலே போய் மொட்டை மாடியில் சுற்றிட்டு இருந்தது யார் அப்படின்னு, ஜெபம் பண்ணன்னு சொல்ல சுற்றிட்டு இருந்தது யாருன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அடடா, என்ன நடக்க போகுது தெரியலையே. ஏன்னா பைபிள் காலேஜில் ரொம்ப சின்ன தப்பு பண்ணாலும் பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பயமாக ஆயிடுச்சு. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தார், எல்லாரும் அமைதியாக ஆகிட்டானுங்க. ஒருத்தரும் காட்டி கொடுக்கல. இருந்தாலும் நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான். ஆனால் நான் தான் மேலே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேனே அப்படின்னு சொன்னேன். உன்னை பாஸ்டர் கூப்பிட்டாருப்பா அப்படின்ட்டாரு. சரி, பைபிள் காலேஜில் நம்ம மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு நினச்சிட்டு பயத்தோடு போயிட்டு ஐயாவுக்கு முன்னால் நின்றேன். என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, இப்போ ரூமில் ஜெபம் பண்ண முடியாது, அதனால் வார்டன்ட்டு கேட்டால் அவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டார் சர்ச்சுக்குள்ளே ஜெபம் பண்ணுறதுக்கு. அதனால் மேலே மொட்டை மாடியில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேங்க. நான் அன்னைக்கு அவர் சொன்னார், நீ சர்ச்சில் சர்ச்சு சாவியை எப்போ வேணுமா எடுத்துக்க, நீ சர்ச்சில் எப்போ வேணுமாலும் ஜெபம் பண்ணுன்னு. அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு கர்த்தரே வழியை திறந்து தருவார். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். ஜெபத்தை குறித்து பேசணும்னா நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்தோத்திரம். நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த பைபிள் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது எங்கள் சர்ச்சில் நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு நல்லா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன்.
அப்போது அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்து ஊழியத்தை பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு வாடகை இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தேன். முதல் சர்வீஸு 6 வயசு ஒரு பொண்ணு, 4 வயசு ஒரு பையன், 2 விசுவாசி தான். ஜெபம் பண்ணி நல்லா பிரசங்கம் பண்ணிவிட்டு காணிக்கை எடுத்தேன். காணிக்கை எடுத்தால் 15 பைசா காணிக்கை. ஒரு அந்த பையன் 5 பைசா, பொண்ணு 10 பைசா, 15 பைசா காணிக்கை. இதை எடுத்து வச்சுட்டு ஊக்கமாக ஆண்டவர் நீர் கொடுத்து காணிக்காய் ஸ்தோத்திரம், தசம பாகத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு எங்கள் ஏரியா பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிடுவேன் வாரம். அப்படி தான் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். ஆனால் அழைத்த அன்னைக்கு கைப்பிடித்த தேவன் இன்னைக்கு வரையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற காரியம் மிக அவசியம். அல்லேலூயா. குடும்ப ஜெபம். நீங்கள் யாக்கோபு நிருபத்தில் வாசிக்க பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஜெபிக்கணும்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. நீங்கள் ஜெபிக்காத சிலர் எழுந்து நீங்கள் கரங்களை உயர்த்தினீங்க, கையை எழுந்து நின்றுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன்னு அர்ப்பணிச்சிருக்கீங்க. சிலர் ஏற்கனவே ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. இன்னைக்கு வரையிலும் ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காத நீங்கள் பல மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொன்னால் அதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 2 நிமிஷம் கூட ஜெபிக்காத என்ன பல மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் எனக்கு ஊற்றினார். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருங்க. நான் ஜெபத்தை குறித்து இன்னும் ஒரு 2-3 காரியத்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். நாங்கள் வந்து வாடகை இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்போது சில வருடங்கள் வாடகை இடத்துல கடந்து போனோன்னு அந்த வாடகை இடத்துல இருக்கக்கூடிய அண்ணன், நாங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பென்டிகாஸ்டனுடைய ஸ்டைல் வேறுங்க. கம்யூனியனுக்கு முன்னால் 3 நாள் உபவாசம் இருப்போம் இல்லைங்க. 3 நாள் உபவாசம் இருப்போம். ஜனங்கள் எல்லாம் வந்து உபவாசம் இருப்பாங்க. அந்த காத்திருப்பு ஜப கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் வந்து தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்வாங்க ஆயத்த ஜபத்தில். அப்போ தான் கம்யூனியன் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி நடந்துகிட்டு இருந்த அந்த காலங்கள். அப்போது நான் 3 நாள் பாஸ்டிங், வியாழன் வெள்ளி சனி 3 நாள் பாஸ்டிங்கு. அந்த பாஸ்டிங்கில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பில்டிங் ஓனர் வந்து சொன்னார், சார் இந்த வாரத்தோடு நீங்கள் சர்ச்சை காலி பண்ணிவிடுங்கன்னு. அப்போது அந்த பாஸ்டிங் ப்ரேயர் முதல் நாள் ஜபத்தில் ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிட்டு. 2வது நாள் வந்து இந்த அண்ணன் வந்து என்ன சொல்கிறார், சர்ச்சை காலி பண்ணிவிடுங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், என்ன ஆண்டவர் அதிசயத்தை செய்வேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய அதிசயம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு நாங்கள் சர்ச்சை காலி பண்ணிட்டோம். அடுத்த வாரம் எங்கே போகிறது என்னன்னு தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை நான் போய் இடம் தேட மாட்டேன், வாடகைக்கு பார்க்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிசயம் செய்வேன்னு சொன்னீங்கல்ல, அதிசயம் செய்யுங்க, நீங்கள் செய்கிற அதிசயத்தை பார்ப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபையாக அடுத்த வாரத்தில் ஒரு இடத்த கொடுத்தாரு. அந்த இடத்துல சுற்றி பாயை கட்டிட்டு மேலே தார் சீட்டை போட்டு, இந்த லாரிக்கெலாம் போகிறோம் பார்த்தீங்களா தார் சீட்டை, அதை போட்டு நாங்கள் ஆராதனை நடத்தினோம். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த இடத்துல சர்ச்சை கட்டி டெடிகேஷன் பண்ணுற வரையிலும் வாடகை இடம் தான், டெடிகேஷன் பண்ணுற வரையிலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். யார்கிட்டையும் போய் காசு பணம் டொனேஷன் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அந்த இடத்தை ஸ்தோத்திரம் சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டாரு. டெடிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு. 150 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். 151வது நாள் ஸ்தோத்திரம் அந்த சர்ச் டெடிகேஷன் முடிஞ்சுது. ராஜா ஜேம்ஸ் ஜேக்கப்னு ஒரு ஐயா அவர் வந்து டெடிகேட் பண்ணி கொடுத்தாரு. அப்படியே போனாங்க. அது வாடகை இடத்துல இருந்துச்சு. 1 வருடம். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 1 வருஷம் போயிடுச்சு. அந்த வாடகைக்கு இடத்த கொடுத்தவர் என்ன பண்ணார்னா, இந்த இடத்த நீங்கள் வாங்கிக்கிங்க இல்லாட்டி காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 3 மாதம் நான் சர்ச்சில் ரொம்ப ஜெபம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலைங்க. மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 6000 சில்லற ரூபா எனக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த 3 மாதம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் நான் இடத்த வாங்கணும் இல்லாட்டி இடத்த காலி பண்ணுன்ற ஒரு கட்டாயமான நிலைமையில் இருக்கிறேன். நான் காலையில் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். 1ஆம் தேதி காலையில் வாக்குத்தத்த ஆராதனை. ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. வந்து என்னென்னா, இது இன்னைக்கு கடைசி நாள், அடுத்த வாரம் சர்வீஸு
எங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு வேதனையோடு வந்து உட்காந்து எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா, நான் பிரசங்கம் பண்ணல, இந்த வசனத்தை மட்டும், அவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையும், நீ அறியாது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் எரேமியா 33 அந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மட்டும் வாசித்துட்டு பிரசங்கமே பண்ணல. மனசு ரொம்ப உடஞ்சி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரன் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரன் வந்தார், ஒரு மலையாளி. அவர் வந்து, ஐயா எங்கள் மனைவிக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். என்னடா சோதனை, நம்மளே ஏற்கனவே வேதனையில் இருக்கோம், இதில் வந்து அவர் ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சகோதரன். இது ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிற போது அவங்க மனைவி கட்டல்லேருந்து கீழே விழுந்து கத்தி கதறி பிசாசு ஓடி போயிடுச்சு. ஒன்று ஒரு 10 ரூபா காணி கொடுத்தாரு. 10,000 ரூபா இல்லை, 10 ரூபா காணி கொடுத்தாரு. நான் இதை எடுத்து வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஒரு அடையாளம் ஏதாவது காட்டுங்க ஆண்டவரே இந்த இடத்த வாங்கிறதுக்குன்னு. 10 ரூபா கொடுத்தாரு. நான் வாங்கி கொண்டு வந்து மனசுலையே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். 9 மணிக்கு நான் போயிட்டு இந்த இடத்த வாங்குறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஓனர்கிட்ட சொல்லணும். 5 மணிக்கு வாங்குறது தாராதனே 6 மணிக்கு முடிஞ்சு 6:45 அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணேன். 7 மணிக்கு 10 ரூபா கிடைக்குது. 9 மணிக்கு வாங்குறேன்னா இல்லையான்னு சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் ஒருத்தர் அனுப்புனார். சரியாக 7 மணிக்கு ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் வந்தாங்க. வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு கேட்டாங்க, இந்த இடம் வாங்குகிற விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி இந்த இடத்த வாங்கணும், இல்லாட்டி காலி பண்ணணுன்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு 50,000 ரூபா செக்கை எனக்கு கையில் கொடுத்தாங்க. அந்த 50,000 ரூபா செக்கை வாங்கிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் பே பண்ணணுன்னு சொன்னோன்னா, அவங்க 2 பேரும் அப்படி அங்கேருந்து ஒரு 10-15 அடி அந்த பக்கம் தள்ளி போயிட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி வந்தாங்க. வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் 2 லட்சம் ரூபா பணம் தரேன் அப்படின்னாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து 1 வருஷம் அதுக்கு பின்னால் ஆண்டவர் அற்புதம் செய்தார். எப்படி அந்த பணத்தை கட்டினேன்னு எனக்கு வழியே தராது. செபிக்கிற போது ராத்திரி பகலாக செபிக்க ஆரம்பிக்கும் போது அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாங்கள் இடத்த வாங்கிட்டோம். இடத்த வாங்கிட்டு சர்ச்சை கட்டுறதுக்கு அப்படியே வாடகை இடத்த இருந்தோடனே சொந்த இடமானோடனே டெவலப் பண்ணுவோம் இல்லைங்களா? அவர் டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம் சில காரியங்களை செய்கிற போது செஞ்சியில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், பிஷப் மேத்யூன்னு சொல்லிட்டு. அவருடைய சர்ச்சில் வந்து சில ஆட்களை கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா கிராமத்தில் வந்து வேலை செஞ்சாங்கன்னா கூலிலாம் குறைவு. 2வது என்ன பண்ணுவாங்கன்னா வேலை நல்லா செய்வாங்க. இதை விட வந்து பார்த்திங்கன்னா ஆண்டோடைய பிள்ளைங்க சர்ச்சு கட்டுறோன்னு சொன்னால் ரொம்ப பயபக்தியாக செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அங்கே தங்க வச்சு வேலை செஞ்சோம். அவங்க வர்றதுக்கு முன்னே ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்தோன்னே காலையில் நான் சரியாக 5 மணிக்கு சர்ச்சுக்கு போவேன், 6 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். 6 மணி வரையிலும் ஜெபம் மட்டும் வந்துடுவேன். அதுக்கு மேலே ஜெபிக்க மாட்டேன். இந்த இடம் வாங்கின பின்னால் ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, ப்ரேயர் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ்னு சொல்லி ஒன்று நடத்தும்படி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை நான் பல இடங்களில், தமிழ்நாட்டில், சில அண்டை நாடுகளில், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் சில நாடுகளில் போயிட்டு அந்த ப்ரேயர் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ்னு நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அதான் ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் கூட ஜெபிக்காதவங்க 1 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரையில் எப்படி ஜெபிக்கலான்னு அவங்களுக்கு ப்ரேயரை கொடுத்து நல்லா டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ நல்லா டீச் பண்ணுறப்பா, ஆனால் உன் வாழ்க்கையில் ஜெபம் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் மக்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கறனோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். 5 மணிக்கு சர்ச்சுக்கு போகிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய நேரத்தை குறைச்சி 5 மணிக்கு போகிறது 4:45 போனேன், 4:45 4க்கு போனேன். அப்படியே 2:30 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடுவேன். 7 மணி வரையிலும் செபிக்க கர்த்தர் உதவி செய்தார். 2:30 மணியிலிருந்து 7 மணி வரையில் செபிக்கிற போது தான் கர்த்தர் இந்த சொந்தமான இடத்தை வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கடன் இருந்தாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றத்துக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு முடிவு என்னன்னா ஜெபம் தான். அல்லேலூயா, ஜெபம் மட்டும்தான் முடிவு.
தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயமாய் காணப்பட்டதுக்கு முதலாவது அவன்கிட்ட காணப்பட்ட குவாலிட்டி என்னன்னா, அவன் செபிக்கிறவனாய் இருந்தான். 16வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இங்க பாத்தீங்கன்னா ராஜா தானியேலை பார்த்து சொல்றாரு, தானியேல் நோக்கி என்ன சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை நோக்கி பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ சொல்லுங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். இங்கே பாட்டு நடத்துகிறாங்க, மைக்கில் வந்து முன்னால் நின்று பேசுகிறாங்க, ஸ்தோத்திர ஆராதனை நடத்துகிறாங்க, பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்களை காட்டிலும் அங்கே இருக்கிற நாம் உற்சாகமாய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே இங்கே நடத்துகிறவங்க மட்டும் ஆராதிக்கணுங்கிறது இல்லை, இவர்களை காட்டிலும் நீங்கள் உற்சாகமாய் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், ஆராதனையில் அவர் பிரியப்படுகிற தேவன். நீங்கள் எப்படி பாடுறீங்களோ அதை பற்றி தேவையில்லை. ரொம்ப சூப்பராக பாடுறவங்களை விட அவங்க நல்லா பாட்டு அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. உங்களுக்கு பாடவே தெரியலன்னு வச்சிங்களேன், நீங்கள் பாடுறதுலையும் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் உங்கள் குழந்தை ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது அது ஏதாவது ஒன்று சொல்லும். அந்த அந்த வார்த்தையை பார்த்து என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? உங்கள் பையனோ உங்கள் பெண்ணோ உங்கள் குழந்தையோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த பிள்ளைங்க எதனா ஒரு பாட்டு பாடினா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதே போல தான் நீங்கள் எப்படி பாடினாலும் சரி, ஆண்டவர் உங்கள் துதியிலே உங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் நீங்கள் துதிக்கிற அந்த துதியும் ஆராதனையும் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கை தட்டுவோம், கை வலி, சில நேரத்தில் வயது பலவீனம் இதெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், சத்தமாக பாட மாட்டோம், சத்தமாக ஆராதிக்க மாட்டோம், கையை தட்ட மாட்டோம், முழங்கால் படியிட மாட்டோம். மணிக்கணக்காய் முழங்கால் படியிட்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. நான் முட்டியில் அப்படியே நடந்து ஜெபம் பண்ணுவேன். என் முட்டியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தோல் பிச்சு வரும். அதெல்லாம் எடுத்து இந்த பழைய இந்த பால் மாதிரி ஐஸ்கிரீம் பால் இருக்குது தெரியுங்களா, அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பேத்து அதில் போட்டு வச்சுருப்பேன். ஒரு நாள் நான் சர்ச்சில் இல்லை, என்னுடைய அக்கா மகன் அப்போ ஊழியத்தில் திருச்சியில் வந்து கிடியோன் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இருக்கிற நேரத்தில் பாஸ்டிங் பரி சரி நீ நடத்துமா, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானும் சிஸ்டரும் என் ஒய்ஃபும் வெளியே போயிட்டோம். அந்த அக்கா மகன் நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண வந்தபோது இதுக்கு பயமாயிடுச்சு, நான் போய் எப்படி ஜெபம் பண்ணுறேன்னு. ஜெப எண்ணெயை தேடி பார்த்துருக்கு, அதுக்கு ஜெப எண்ணெய் இருக்கிற இடம் தெரியல. உடனே இந்த என்னுடைய ஜெப ரூம் ஒரு குட்டியாக இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் போட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன். அந்த இடத்துல போய் பார்த்தோன்னே இந்த செபிக்கிற போது பிச்சு வர தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு வச்சுருந்த அந்த இதை பார்த்துட்டு அதுக்கு தெரியும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது வரலாம் அதில் போட்டுப்பான். அதை எடுத்துக்கொண்டாந்து அந்த வியாதி உள்ள அவங்க மேலே வச்சோடனே பிசாசு அவங்கள விட்டு ஓடி போயிடுச்சு, அவங்க சுகமடைஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே ஜெபத்தில் கர்த்தர் அவரை துதிக்கிற போது ஆராதிக்கிற போது ஏதாயிலும் ஒன்றை செய்வார். நீங்கள் எதிர்பார்க்கிறத விட நீங்கள் விரும்புகிறத விட மிகப்பெரிய காரியத்தை அவர் செய்வார். தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெபம் அவன் வெற்றி உள்ளவனாய் காணப்படுவதற்கு முதலாவது அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே தேவனை ஆராதிக்கலாம், டிரைவ் பண்ணிட்டே ஆண்டவரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமையல் செஞ்சுக்கிட்டே ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு சமையல் பண்ணலாம். நீங்கள் எங்கே என்ன செஞ்சாலும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டே இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19வது வசனத்தை வாசிங்க.
காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். முன்னால சிங்கக்கபில போடுறதுக்கு முன்ன என்ன சொல்றாருன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் காலமே கிழக்கு வெளுக்கும் போது அப்படின்னு சொன்னா விடிய காலம் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னால ராஜாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல. அன்னைக்கு எந்த விதமான களியாட்டுகள் சந்தோஷமான எந்த காரியத்தையும் அவர் பார்க்கல. அவருடைய இருதயத்தில் ஒரு வேதனை வந்து விட்டது. என்னன்னா, ஒரு நல்ல மனுஷன் தானியேலை போய் நம்ம இவங்களுடைய திட்டங்கள் தெரியாம என்ன பண்ணிட்டோம், கையெழுத்து போட்டு சிங்கக்கபில போடக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு அவருடைய மனசுல என்னென்ன யோசித்தாலும் தெரியாது. ஆனா அவருக்கு தூக்கம் வராதபடி வேதனையோடு கூட இரவெல்லாம் இருந்துட்டு காலையில சரி தானியேலுக்கு என்னத்தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சிங்கக்கபில போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். அல்லேலூயா. காலையில் நேரத்தோடு போய் ரொம்ப பதட்டோட்டு வேகமா சிங்கக்கெபிகிட்ட போயிட்டு ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமா, மனசுக்குள்ள ஒரு வேதனை, துயர சத்தமாய் தானியேலை நோக்கி பார்த்து கேட்கிறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை. இதை யார் சொல்றா தெரியுங்களா? ராஜா சொல்றாரு. நம்ம நாட்டில் இருக்கிற ராஜாலாம் சொல்லணும், பாஸ்டர் வின்சென்ட் ஐயா ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. சொல்லணும். நம்மளை சொல்லிட்டு அவங்க ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு, உலக ரட்சகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா போச்சு. உங்களுக்கு தெரியுமா, ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னால உலக ரட்சகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கடவுளுடைய பேரையும் போட்டு இயேசுடைய பேரும் போட்டுருந்துச்சு. இயேசுன்னு போட்டவங்களுக்கெல்லாம் மார்க் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. நேரம் கையை திட்டி நீங்கள் யார் படிச்சிருக்கணும். உலக ரட்சகர் யாருன்னு கவர்மெண்ட் கொஸ்டின்ல வரும்போது அந்த கடவுள், இந்த கடவுள், சிவன், அல்லாஹ், இயேசுன்னு போட்டிருக்கு. இதில் இயேசுன்னு டிக் பண்ணவங்களுக்கெல்லாம் மார்க் போட்டாங்க. மற்றவங்க வந்து கேஸ் போட்டாங்க. நீ எப்படி நீ சொல்லலாம் இயேசு தான் உலக ரட்சகர்னு சொல்லிட்டு. வாத்தியார் என்ன சொல்லிட்டாருன்னா, அவருக்கு திருத்தின ஒரு இந்து வாத்தியாரா, கிறிஸ்டின் வாத்தியாரா, முஸ்லீம் வாத்தியாரா தெரியாது, கொஸ்டின் பேப்பரில் யார் உலக ரட்சகர்னா அவங்க எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சுன்னா இயேசு தான் உலக ரட்சகர்னு சொல்லிட்டாங்க. இப்போ கோர்ட்டு கேஸுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆச்சுன்னு சொன்னால், மார்க் எல்லாத்துக்கும் போடணும்னு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனால் அது நியூஸில் பேப்பர் அது நியூஸ் பேப்பரில் அப்புறம் டெலிவிஷன் நியூஸில் எல்லாமே இது என்ன ஆயிடுச்சுன்னா, உலக ரட்சகர் யார் என்ற கேள்விக்கு இயேசு என்று பதிலளித்த மாணவர்களுக்கு முதலாவது மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. கோர்ட் கேஸில் ஜட்ஜி தீர்மானித்தபடி, ஜட்ஜினுடைய ஆலோசனையின்படி அந்த கொஸ்டினுக்கு யாருக்கு என்ன டிக் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருங்க. ஆனால் மார்க்கு கிரேஸ் மார்க்காக ஒவ்வொருத்தருக்கு கிடைச்சிருந்தாலும் டிக்ளரேஷன் என்னன்னா உலக ரட்சகர் இயேசுங்கிறது அரசாங்கமே சொல்லிடுச்சு. இதுதான் தேவன் செய்கிற கிரியை. இப்போ இந்த ராஜா வந்து சொல்றாரு, தானியேல் ஆராதிக்கிற தேவன், அல்லேலூயா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிங்கத்தை போல உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறதா? ஒருவேளை உங்க வீட்டிலேயே சிங்கத்தை போல கர்ச்சிக்கிற பிரச்சனை இருக்கும். அம்மா பார்த்தா ஐயாவை கர்ச்சித்துக்கிட்டு இருப்பாரு, ஐயா பார்த்தா அம்மாவை கர்ச்சித்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு சர்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ண போனேன். அந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்ட உடனே அந்த பொண்ணு, ஒரு 9 வயசு பொண்ணு வந்துச்சு. பாஸ்டர், எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட பேச மாட்டார், எங்கள் அக்கா என்கிட்ட பேசாது, எங்கள் அண்ணன் யார்கிட்டையும் பேச மாட்டார், ஒருத்தர் பேச மாட்டாங்க. எங்கள் அம்மா சமைச்சு வைப்பாங்க, அவங்கவுங்க போட்டு சாப்பிட்டுக்குவோம். அப்போது இந்த மாதிரி 8 வயசு பொண்ணு
அதனுடைய இருதயத்தை குடும்ப சூழ்நிலை எந்த அளவு பாதித்திருக்கிறது என்று பாருங்க. இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெபம். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் கணவன் மனைவி நீங்கள் அன்பாய் பேசிக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்க பிள்ளைங்க அன்பா வளருவாங்க. நீங்க மூஞ்ச காட்டிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு இருந்தீங்கன்னா அது கெட்ட வார்த்தைன்னு தெரியாம உங்க குழந்தை அதை பேசும். இன்னைக்கு நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. நீங்க தான் இன்னைக்கு எந்த விதமான தானியேல் சிங்கக்கபிக்குள் கிடக்கிறான். ராஜா கேட்டார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார் என்று. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கலாம். அவ்வளவுதான், எல்லாம் காலியாயிடுச்சு, இதுக்கு மேல சான்ஸே இல்லைங்கிற ஒரு நெருக்கமான சூழ்நிலையில நீங்கள் காணப்படலாம். ஆனால் அந்த சிங்கத்தை போன்ற கர்ச்சிக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். இப்போ உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. அப்பொழுது தானியேல் என்ன சொல்றாரா? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஹல்லேலூயா. இங்க நீங்க வாசித்து பார்க்கிற போது என்ன நடக்கிறது என்றால், தானியேல் சிங்க கெபிக்குள்ளே இருக்கிறார், ராஜா சிங்க கெபிக்கு வெளியில இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, மனவேதனையோடு. அவர் பேசுகிற சத்தம் துயர சத்தமாய், வேதனை நிறைந்த சத்தமாய் இருக்கிறது. சில நேரத்தில் உங்களால சிலரை பார்த்தா கம்பீரமா பேச முடியாது. ஒருவேளை உங்க கடன் கொடுத்தா வந்து கடன் கொடுக்குறியா இல்லையான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்கள்ட்ட வீரமாவெல்லாம் பேசவே முடியாது. ரொம்ப பவ்யமா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அப்படித்தான் பேசுவோம். இப்போ ராஜா துயர சத்தமாய் கேட்கிறார். உள்ளே இருந்து ஒரு கம்பீர சத்தம் வருகிறது. ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வாயையும் கட்டி போடுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு சின்ன சாட்சி. 2004 நான் முதலாக மலேசியாவுக்கு போகும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எங்கள் தமிழ்நாட்டில் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். டாக்டர் ஜீவானந்தம், ஜீவானந்தன் ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவர் நல்ல சுவிசேஷகர். எனக்கும் அவருக்கும் அடிக்கடி ஆர்குமெண்ட் வரும். கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருப்பேன். என்னை ரொம்ப நேசிக்கிறவர். என்னுடைய பைபிளில் எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். ரொம்ப அந்த பக்கம் வந்தார்னா ஒரு ஃபோன் அடித்து எங்கடா இருக்க, ஒரு டீ போட்டு வை, காப்பி போட்டு வைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கம் அவருக்கும் எனக்கும் இருந்தது. அவர் ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், ஏன்டா எல்லாம் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க, எங்கேயும் போகிறாங்க, நீ மட்டும் எங்கேயும் போகாமல் இங்கேயே உட்காந்துருக்க ஏன் அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன்னா நீ தான் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் அனுப்புகிற, இதுவரையிலும் எனக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அடடா நான் உன்னை மறந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தாரு. சாமி டேவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய விசிட்டிங் கார்டு. அதை கொடுத்து இவர் என்னுடைய சிஷியந்தான், நீ அங்கே போ, உன்னை எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கு பின்னால் நான் ஆண்டோட்ட சமூகத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவர் மலேசியாவுக்கு போக சொல்கிறாரு, நான் அங்கே போகணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஏதாவது இன்னொரு அடையாளம், இன்னொரு கன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பாஸ்டர் விக்டர் தர்மராஜன் ஒரு ஐயா இருந்தார். அவர் ஒரு நாள் வந்தார் எங்கள் வீட்டுக்கு. அப்படி வந்து சொல்லிட்டு, ஏன் பாஸ்டர் எங்கேயும் போகாமல் இங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. எங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னேன். அப்போது மலேசியாவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு யாரையுமே தெரியாத பாஸ்டர் அப்படின்னேன். அவர் ஒரு பெரிய அந்த உலகத்தமிழ் மாநாடு நடத்தின அந்த மலேசியா அட்ரஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னார். காட்டினார் அப்படியே எல்லாத்தையும். இது இவ்வளோ அட்ரஸ் இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, தேவையான அட்ரஸ்லாம் எழுதிக்கிங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் இதையும் ஏற்றுக்கிட்டு அப்பையும் மனசில் ஒரு திருப்தி இல்லை. மூணாவது ஒரு ஆண்டோட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சேன். ஆண்டவரே நான் மலேசியாவுக்கு போகிறது உங்கள் சித்தனா, யாராலும் ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சின்ன காணிக்கை கொடுக்கணும், காணிக்கை கொடுத்து இதை வெளிநாட்டு ஊழியத்துக்காக வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ டேனியல்னு ஒரு சகோதரன், நாங்கள் வரும்போது கூட நான் கார் ஓட்டிட்டு வந்த தம்பி ஜான் பால்குன்னு நான் பேசிட்டு வந்தோம். டேனியல்னு ஒரு சகோதரன், அவர் வந்து ஒரு 7,000 ரூபா கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கன்னா வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அதை வச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அல்லேலூயா. ஜெபத்துக்கு ஆண்டவர் எவ்வளோ கிளியராக பதில் தருவார் பாருங்க.
அவர் கொடுத்த உடனே சரி வாங்கிட்டு நான் மலேசியாவுக்கு போகிறதுக்கு எல்லா காரியத்தையும் ஏற்பாடு செய்து ஸ்தோத்திரம் 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில், அதாவது 29 அந்த நாளில் நான் மலேசியாவுக்கு போனேன். போகும்போது இங்கேருந்து ஒரு ஊழியக்காரர், அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை, ஒரு ஊழியக்காரர் என் கையில் ஒரு பேக் கொடுத்தாரு. பசங்க இதை அங்கே குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை நான் வாங்கிட்டு போயிட்டேன். மலேசியாவில் இறங்கி அந்த இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸுக்கு அந்த பேக்கெல்லாம் எடுக்க வரும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் ஆஃபீஸர்ஸ் அந்த பேக்கை செக் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் கொடுத்துட்டேன், செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, உள்ளே ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னாருங்க. நான் சொன்னேன், என்கிட்ட சாவி இல்லைங்க, இது ஒருத்தர் கொடுத்து விட்டாங்க, அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட கொடுத்தவங்க சொன்னால் அதில் கொஞ்சம் நோட்டீஸும் கொஞ்சம் காலண்டர்ஸும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதில் கொஞ்சம் காலண்டரும் பிரிண்டட் நோட்டீஸும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணு சொன்னாங்க. எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா அவங்கள்ட்ட டூல்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஏர்போர்ட்டில் எந்த லாக்கையும் உடைக்கிறதுக்கு, எந்த பேக்கையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட டூல்ஸ் இருக்குது. அவங்க ஒரு டூல் வச்சு ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே உள்ள பிட் நோட்டீஸும் இல்லை, காலண்டரும் இல்லை. என்ன இருந்துச்சுன்னா, கட்டுக்கட்டாக மாத்திரைகள் இருந்தது, இருமல் டானிக் ஒரு 30 பாட்டில் இருமல் டானிக் இருந்தது. இந்த இருமல் மருந்து மலேசியாவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள். இந்த கஸ்டமர் ஆஃபீஸர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, தட்ஸ் ஆல் யுவர் சாப்டர்னு சொல்லிட்டாங்க. நான் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே கம்பீரமாக ஊழியத்துக்கு அப்படியே போகிறேன். இப்போ தட்ஸ் ஆல் யுவர் சாப்டர் அப்படின்னு சொன்னோன்னு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இருதயம்லாம் பயங்கரமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு இவங்கள்ட்ட எந்த ரெக்வஸ்ட்டும் பண்ணல. மலேசியாவில் உள்ள அந்த கஸ்டமர் ஆஃபீஸர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ போட்டிருப்போம், அப்படியே என்னை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அந்த வாக்கி டாக்கியில் பேசணுன்னு ஒரு பெரிய கூட்டம் என்னை ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 10-20 பேர் என்னை அப்படியே சூழ்ந்து கொண்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நீங்கள் தான் என்னை மலேசியாவுக்கு போக சொன்னீங்க, உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் வந்தேன். இந்த பேக்கை வாங்குறதுக்கு நானே உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்காம வாங்கிட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. பதட்டம், நடுக்கம் தாங்க முடியல. அந்த இன்னொரு சூட்கேஸை நான் என்னுடைய லக்கேஜை பிடிச்சிக்கிறேன், அது அப்படி இப்படியே ஆடுது, கடன்னு ஆடுது, நடுக்கம் தாங்க முடியல. அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்தார். என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ அவங்க லாங்குவேஜில், மலை லாங்குவேஜில் சொன்னோன்னே அவர் எல்லாத்தையும் அனுப்பி விட்டார். அவர் மட்டும் என்கிட்ட பேசினார், அந்த ஹையர் ஆஃபீஸர், நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த பொருள் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு மலேசியா சீல் போட்டிருக்காங்க, இதில் நீங்கள் 30 நாள் இந்த மலேசியாவில் இருக்கலாம். 30 நாளைக்கு உங்களை என்ன பண்ணுவோன்னா, முதல்ல உள்ளவன் என்ன சொன்னான், தட்ஸ் ஆல் யுவர் சாப்டர்னு சொன்னான். இப்போ இந்த ஹையர் ஆஃபீஸர் என்ன சொன்னான்னா, 30 நாள் உங்களை ஏர்போர்ட் ஜெயிலில் வச்சுடுவோம். சந்தோஷம் தானே? இல்லையா? ஏர்போர்ட் ஜெயிலில் வச்சுடுவோம். 2வது, உங்கள் பாஸ்போர்ட்டில் ஒரு சீல் போட்டுருவாங்க, இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயும் போக முடியாது, ஸ்மக்லர்னு ஒரு சீல் போட்டுருவோம், நீங்கள் போக முடியாது அப்படின்னு. நான் அப்பயும் அவர்கிட்ட எதையும் எக்ஸ்கியூஸ் கேட்கல. ஆண்டவரே உங்களை நம்பி வந்தேன், நீங்கள் தான் சொன்னீங்க, உங்கள் பேச்சு கேட்டு வந்த ஆண்டவரே நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு. நான் அப்படியே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஹையர் ஆஃபீஸர் கொஞ்சம் தூரம் அப்படி போனார். நல்லா கவனிங்க. போயிட்டு ஒரு ட்ராலியை தள்ளிட்டு என் சூட்கேஸ் அதில் வச்சார். அந்த மருந்து மாத்திரை எல்லாத்தையும் அந்த இதில் பேக்கில் போட்டுட்டு அந்த பேக்கை க்ளோஸ் பண்ணி அந்த ட்ராலியில் வச்சு அவர் சொன்னார், ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் கட் பண்ணி வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னார். நான் அப்படியே அந்த ட்ராலியை தள்ளிட்டு ஒரு 3 ஸ்டெப்பு அப்படியே வந்துட்டு, சரி இந்த மனுஷனுக்கு நன்றி சொல்லலான்னு திரும்பி பார்த்தேன். அந்த இடத்துல அந்த ஏர்போர்ட் அதிகாரி இல்லை. ஆண்டவர் சொன்னார், தானியேலை காப்பாற்றும்படி சிங்கை கெபிக்குள் என் தூதனை அனுப்பினதை போல உன்னை காப்பாற்றும்படி ஏர்போர்ட் ஆபீசரா என் தூதனை உனக்காக நான் அனுப்பினேன் சொன்னார். அல்லேலூயா. தானியேல் காலத்தில் மாத்திரம் தேவ தூதனை அனுப்புகிறவர் அல்ல, இன்றைக்கும் தேவன் நமக்காக தம்முடைய தூதர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். நான் இந்த சத்தம் அப்படியே நான் ட்ராலியை தள்ளிட்டு ஆண்டவரே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் நினைச்சேன். அவரை காணான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர்
அதிகாரி அங்கே இல்லாத போது சொன்னார், நான் என் தேவ தூதனை அனுப்பி உன்னை காப்பாற்று. இன்னைக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கொண்டு தவிக்கிறீங்களா? உங்களை காப்பாற்றுவதற்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே வெளியே வந்து அது ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை காப்பாற்றினார். ஸ்தோத்திரம். வெளியே வந்து இந்த ஊழியத்தை ஸ்தோத்திரம் அங்கே செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இந்த சாட்சியை பல இடங்களில் சொன்னேன். எனக்கு மலேசியாவில் ஒரு பெரிய ஓப்பனிங்கை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த 30 நாள் ஜெயிலில் வச்சுருன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா 30 நாள் முடிஞ்ச உடனே எனக்கு மலேசியாவில் ஃபஸ்ட் டைம்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரோக்ராம் அதிகமாகிடுச்சு. அப்போது பாஸ்டர் ஃபிலிப் ஜெயபாலன் ஐயாவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மலேசியாவில் ஃபிலிப் ஜெயபாலன் ஒரு பெரிய சீனியர் லீடர் இருக்கார். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இன்னும் 1 மாதம் இங்கே இருக்கணும், உங்கள் ஊழியம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னுடைய விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக நாங்கள் ஊழியங்களை செய்திருக்கும் போது மே மாதம் 2ஆம் தேதி நண்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னு சொன்னால், இருமல் மருந்து கடத்து கும்பல் முறியடிப்பு அப்படின்னு சொல்லி, இருமல் மருந்து கடத்தல் கும்பல் முறியடிப்புன்னு ஒரு பெரிய டைட்டில் போட்டு மே மாதம் 2ஆம் தேதி ஸ்தோத்திரம் 2004 வருஷம் ஒரு நண்பனில் பத்திரிக்கையில் அந்த செய்தி வந்தது. வந்த உடனே என்னுடைய நண்பர்கள் அந்த கொஞ்ச நாளில் பழகிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தலைவா எங்கே இருக்கீங்க, கர்த்தர் உன் கூட இருக்கார் பண்ணி என்னை பார்த்து வந்து என்னை ஸ்தோத்திரம் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு எனக்கு காணிக்க கொடுத்துட்டு என்னை ரொம்ப ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. இந்த சாட்சி என்னை அந்த இடத்துல அவ்வளோ ஆசீர்வதிச்சு ஸ்தோத்திரம் கர்த்தர் கிரியை செய்ததை பார்த்தார்கள். இந்த நாள் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையில், ஆபத்தான சூழ்நிலையில், சத்துருடைய திட்டங்களுக்குள்ள மாட்டி தவித்து கொண்டிருந்தாலும் உங்களை விடுவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். இப்ப தானியேல் சொல்றான், நீ ராஜாவை நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வாயையும் கர்த்தர் கட்டி போடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணத்தை அவர் சொல்றார். தானியேல் அதற்கு காரணத்தை சொல்றார். அதை வாசிங்க. அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றம் அற்றவனாய் காணப்பட்டேன். குற்றம்னா என்னது? குற்றம்னா என்னது? சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, அந்த சிக்னலில் ரெட் லைட் எரியுது, நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டா குற்றம். அப்போது இது தவறுன்னு தெரிஞ்சு செய்வது குற்றம். 19வது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ராஜா கெபியின் கிட்ட இல்லை 19வது சங்கீதம் வாசிங்க. காலமே 19வது சங்கீதம் 19. மறைவான குற்றங்களுக்கு என்னை தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். இங்க என்னன்னா, முதல்ல என்ன சொல்றாரு? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழை அப்படின்னு சொன்னா தெரியாமல் செய்வது. ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம், கணக்கு போட்டு கொடுப்பாங்க. அந்த கணக்கு நம்ம எழுதும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரத்தில் தவறாக போட்டுருவோம், டீச்சர் தப்புன்னு போட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் ஏன் தப்புன்னு சொன்னால் அவங்க அதை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பின்னால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பின்னால் அந்த தப்பை பண்ணவே மாட்டோம். ஆனால் இது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அதுக்கடுத்து மறைவான குற்றம்னா, அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாலிப பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஸ்மோக் பண்ணாங்கன்னா பெரியவங்களை பார்த்தாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. தெரியாமல் திருட்டுத்தனமாக தப்பு பண்ணுறது. இப்போலாம் ரொம்ப அவங்கள்ட்ட போய் தீப்பெட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு பிள்ளைங்க ரொம்ப தைரியசாலி ஆகிட்டாங்க.
மறைவான குற்றங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அம்மா அப்பாவுக்கு தெரியாம, பெரியவங்களுக்கு தெரியாம, இந்த காலேஜில் ஸ்கூல்ல எல்லாம் பிட் அடிக்கிறவன் டீச்சருக்கு தெரியாம, இப்படி தெரியாமல் குற்றங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன வந்துடுதுன்னா துணிகரமான பாவம். யார் பார்த்தா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, தேவன் பார்த்தா என்ன, பெரியவங்க பார்த்தா என்ன, யார் பார்த்தாலும் யாரை குறித்து கவலை இல்லை, துணிகரமான பாவம். இங்க தானியேல் சொல்றார், நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். குடும்பமாய் காணப்படுகிற கணவன் மனைவிக்கு முன்பாக குற்றமற்றவராய் காணப்பட வேண்டும். மனைவி கணவனுக்கு குற்றமற்ற ஒரு சகோதரியாய் காணப்பட வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு குற்றமற்ற ஒரு நல்ல தம்பதிகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்றான், நான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். இந்த உலகத்தில் யாரு உங்களை 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர் கூட கிடையாது. உங்களை பெற்ற தாய் கூட 24 மணி நேரம் உங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் தூங்கிடுவாங்க, இல்லாட்டி யாருக்கு எல்லாம் ஒப்படைச்சிருவாங்க. ஆனால் 24 மணி நேரம் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அவருடைய கண்களுக்கு மறைவாக நீங்க எங்கேயும் போக முடியாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன காரியத்தையும் செய்ய முடியாது. அவருக்கு முன்பாக நீங்கள் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. குற்றம் செய்தால் அரசாங்கம் என்ன பண்ணுது? போலீஸ்காரர் பிடிச்சிட்டு உடனே ஃபைன் பண்ணிடுறாரா? டிராஃபிக்கில் நீங்கள் அந்த ஒன் வேல போயிட்டீங்கன்னு சொன்னால் உடனே பிடிச்சிருவாங்க. ரெட் லைட்டை போயிட்டீங்கன்னா பிடிச்சிருவாங்க. பிடிச்சி உடனே உங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. சபைக்கும் சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பைபிளில் ஒரு குற்றம் செய்த ஒரு நபர், ஸ்தோத்திரம், அந்த நபரை உங்களுக்கு காண்பிச்சுட்டு நான் இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். குற்றம் அற்ற ஒரு வாழ்க்கை. உங்களை யாரும் குற்றவாளியாக சொல்ல வேணாம். உங்கள் மனசாட்சி, உங்கள் இருதயம் இருக்குல்ல, அந்த இருதயம் உங்களை பார்த்து நீ நல்லா தான் இருக்கிற, நல்லா தான் சிரிக்கிற, நல்லா தான் பாட்டு பாடுற, நல்லா தான் ஜெபம் பண்ணுற, ஆனாலும் உன் இருதயம் உங்களை குற்றவாளியாக சொல்லிட்டே இருக்கு. நீ இந்த இடத்துல தப்பு பண்ணுற, தேவனுடைய காரியத்தில் தப்பு பண்ணுற, தேவனுக்கு விரோதமாக தப்பு பண்ணுற, குடும்பத்துக்கு விரோதமா, ஆண்டவருக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா பல காரியங்களை நீ மறைவா செஞ்சிட்டு இருக்கிற. யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையா உங்களோட பழகிற யாருக்கும் அது தெரியாது. உங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, இப்பா உனக்காக நான் ரத்தத்தை சிந்தினேன், உனக்காக ஜீவனை கொடுத்தேன், நீ இன்னும் இந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கிறியேன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து 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 அவர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் குற்றங்களை நீங்கள் அவரிடத்தில் அறிக்கை செய்வீர்களே, ஆனால் அதை மன்னிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்க இன்னைக்கு யாரும் என்ன பார்க்கலன்னு பிள்ளைகளை செய்தால் அதை சரி செய்து கொள்ளலாம். மறைவான குற்றங்களை செய்வீர்கள், ஆனால் அந்த குற்றம் உங்களை துணிகரமான பாவத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடும். துணிகரமான பாவத்தை செய்கிற போது நீங்கள் வெளியரங்கமாக தண்டிக்கப்படக்கூடியவர்களாய், அவமானப்படக்கூடியவர்களாய் தள்ளப்படுவீர்கள். அந்த பரிதாபமான ஒரு நிலைமை உங்களுக்கு வராதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்பாக இங்கே அதுக்கு அடுத்து சொல்றான், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. நீதிகேடு செய்ததில்லைன்னா அநீதி செய்ததில்லை, நான் நீதி உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாருங்க? டைரக்டர் ராஜாவை நேரா பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்றாரு,
தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போடுவதற்கு காரணம் என்னன்னா, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் இருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக அநீதி செய்யவில்லை, நீதி உள்ளவனாய் இருந்தேன். அல்லேலூயா. இந்த உலகத்திலே சில நீதிகள் இருக்குது, வேதத்திலே சில நீதிகள் இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் முத நீங்கள் சொல்லிக் கொடுத்தா என்ன வார்த்தையை சொல்லிக் கொடுப்பீங்க? கர்த்தர் நல்லவர், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பற்றினா இருக்கும். அப்புறம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது அந்த வயசில் சின்ன பிள்ளைங்களுக்கு நியாயம் அப்படிங்கிற வசனத்தை சொல்லிக்கிடுவோம். அந்த நியாயங்கிறது என்னது? பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வாலிப பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பல வசனங்கள் எழுதியிருக்க, ஒரு 2 வசனத்தை மட்டும் சொல்லி கடந்து சொல்கிறேன். வாலிபனை உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர நினை. வாலிபன் தன் வழியை எதனால்? கர்த்தருடைய வார்த்தையின்படி தனிக்கா. இப்போ வாலிபர்களுக்கு அவங்க வார்த்தையின்படி நடந்தாதான் அவங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். எபேசியர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கிற போது கணவனுக்கு ஒன்று சொல்றாரு. என்னது? கணவன் என்ன பண்ணும்? தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவி தன்னுடைய கணவனுக்கு, சொந்த புருஷனுக்குங்கிறத அதில் ரொம்ப சூப்பராக மென்ஷன் பண்ணி எழுது. அவங்க சொந்த புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். இது குடும்பத்துக்குரிய ஒரு நீதி. அல்லேலூயா. இது குடும்ப ஆசீர்வாதம். அதனால ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிடம் இதை குறித்து சொல்ல நான் விரும்புகிறேன். எத்தனை கணவன்மார் உங்களுடைய மனைவியை உண்மையாய் நேசிக்கிறீர்கள்? நான் இந்த ஃபேமிலி கவுன்சிலிங்லாம் நடத்துறது உண்டு. கொஞ்ச நாட்களுக்கு முன்ன வரையிலும் இந்த ஃபேமிலி கோர்ட்லாம் போயிட்டு டிவோர்ஸ் ஆனவங்க வரையிலும் கர்த்தர் சேர்த்து வைக்க உதவி செய்திருக்கார். டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, அதை கிழிச்சு போட்டு குடும்பமாக இன்றைக்கி சிலர் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை கணவன்மார் உங்கள் மனைவியை உண்மையாக நேசிக்கிறீங்க? சில நேரத்தில் பாருங்கள், 2 பேரும் போவாங்க, கணவனும் மனைவியும் போவாங்க. யாரோ ஒரு வீட்டுக்கு போவாங்க, அந்த சிஸ்டர் பரிமாறுவாங்க. வாயில் எடுத்து வச்சாரோ இல்லையோ, அந்த அம்மாவை சாப்பாடு சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன பண்ணுவார்? அந்த அம்மாவை வாழ்த்துவாங்க. பக்கத்தில் இருக்க இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அவருடைய மனைவிக்கு, அடா பாய் மனுஷன், உன்னை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட நீ என்னை அப்ரிசியேஷன் பண்ணதே கிடையாது. இது வாயில் வச்சு சாப்பிட்றதுக்கு எந்த டேஸ்ட்டுமே இல்லை. அவங்கள பொய்யா புகழ்ந்து தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பக்கத்தில் அப்படி ஒரு கிள்ளி உண்மையாக நல்லா இருக்கு. அதெல்லாம் அப்படி தான் பொய்யா யாரையோ வாழ்த்தி அப்ரிஷியேட் பண்ணுற கணவன் உங்கள் மனைவியை நீங்கள் வாழ்க்கையில் வாழ்த்தி ஆசீர்வதித்து அவங்கள அப்ரிஷியேஷன் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க தெரியுமா? ஸ்ரீலங்காவில் ஒரு பாஸ்டர் கண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவருடைய சர்ச்சில் அவர் குடும்ப ஆசீர்வாத ஜபம் இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அப்போ குடும்பத்தை குறித்து சங்கீதம் 122 சில காரியங்களை பேசினேன். அப்போது 2 பேர் கணவன் மனைவி பாஸ்டர்கிட்ட போய் டைம் கேட்டுட்டு வந்துட்டாங்க. வந்தபோது அந்த அம்மா சொன்னார், ஐயா இந்த ஆள் என்கிட்ட 5 நிமிஷம் பேசி 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 5 நிமிஷம் பேசி 12 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. வந்தால் சாப்பாடு போட்டு வச்சுருவாங்க, சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். அது என்ன தேவையோ, டீ வேணும், சாப்பாடு வேணும், இதை மட்டும் கேட்பாரு, கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. உட்காந்து மொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் பேசி 12 வருஷம் ஆயிடுச்சு. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அருமையான சகோதரன், யார்கிட்டையெல்லாம் மணிக்கணக்காக பேசுகிறேன், நீங்கள் உங்கள் மனைவிகிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க? கொஞ்ச நேரம் பேசினவே வம்பு வந்தது பாஸ்டர். அன்பாக பேசணுன்னு தான் நினைக்கிறேன், அது என்ன ஆயிடுது? வம்பாயிடுது. சில நேரத்தில் வந்தீங்கன்னா ஃபோன் வரும், ஃபோன் எடுத்துட்டு ஹலோ பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு போனார்னா அந்த ஃபோன் சார்ஜ் முடிகிற வரையிலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கா. யார்கிட்ட தான் பேசுனீங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு ரீல் விட்டுருவாங்க. நீங்களாம் நல்ல பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப தங்கமான பிள்ளைங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்றதுன்னா, மனைவிமாரை பார்த்து உங்கள் புருஷனுக்கு என்ன பண்ணுமா, கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை யாருக்குன்னா பேர் இருக்க, ஒரு கிரேஸ்னே பேர் வச்சுங்க. காலையில் ஒரு வீடு டெடிகேஷன் பண்ண போனேன், அந்த வீட்டுக்கு பேர் கிரேஸ் இல்லைன்னு அந்த பேரை சொல்கிறேன். யாருன்னா கிரேஸ்ங்க இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. இந்த ஐயா கிரேஸ் அப்படின்னு கூப்பிடுவார். நம்ம காதில் விழுவே விழாது. பால்காரன் வந்து பெல் அடிச்சானா உடனே ஓடுவாங்க. வேற யாரு கூப்பிட்டாலும் இமீடியட்டா கீழ்ப்படிவாங்க. இவருக்கு மட்டும் கீழ்ப்படியவே மாட்டாங்க. இவரு கூப்பிடுற சத்தம் கேட்கவே கேட்காது. அநேக மனைவிமார் தன்னுடைய கணவனை ஒரு பொருட்டாக, ஒரு கணத்துக்குரியவர்களாக நினைப்பதில்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா மனைவிங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆபிரகாம் சாராளை எப்படி கூப்பிட்டாங்க? இப்போ அம்மா மாதிரிலாம் என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு ஆண்டவனா அல்லது அடிமையாக தெரில. கொஞ்ச காலத்துக்கு இப்போ சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன். முன்னெல்லாம் ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்களாம், அப்புறம் அத்தா மாமா அப்படிலாம் கூப்பிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் வந்து அவங்க ஒய்ஃபை கூட அப்படின்னுவார். நான் கேட்பேன், என்ன யாருன்னா தான் கூப்பிட்டா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஒரு பாஸ்டர்மா அது எங்கே போயிடுச்சுன்னு பாருங்க அப்படின்னுவாரு. அதுவா, அதுனா என்ன நாயா பண்ணியா? அதாங்க அது யாருமா, அதான் எங்கள் வீட்டுக்காரரு. இன்னைக்கு அநேக மனைவிமார் தன்னுடைய கணவனுக்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க இல்லையா? சாராள் மாதிரி கிரேஸ்ன்னு கூப்பிட்டா சொல்றதுக்கு முன்னே எங்கள் அப்பாவில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா டே அப்படின்னு தான் கூப்பிடுவார். யாரையும் கூப்பிட மாட்டார். டே அப்படின்னு சொன்னார்னா இருக்கிற எல்லாரும் என்னங்கப்பான்னு ஓடணும். அந்த சத்தம் கேட்ட அடுத்த செகண்ட் கால் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, உட்காந்துருக்கூடாது. அவர் அப்படியே ஸ்டெப் எடுத்துட்டோம், என்னங்கப்பா அப்படின்னு மூவ் பண்ணோம். அப்போ யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். ஆனால் அந்த டேங்கிற சத்தம் கேட்டு நம்ம யாரும் மூவ் ஆகாம அப்படியே இருந்துட்டோம் வச்சிங்களேன், யார் வேற யாரும் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அண்ணன் இருக்காரு அங்கே, அக்கா இங்கே இருக்காங்கன்னா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு வாங்கிடுவார். கூப்பிட்டேன், காதில் கிடைச்சா இல்லையா? இன்னைக்கு அநேக மனைவிமார்கள் தன்னுடைய கணவனை உண்மையாய் நேசிப்பதில்லை. மனைவி உண்மையாக கணவனுக்கு கீழ்ப்படிவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அப்பாவை வந்து வீட்டில் வில்லனாக்குற ஆள் யார் தெரியுமா? யாருங்கய்யா? இந்த குழந்தை சாப்பாடு சாப்பிடாது. அப்பாட்ட சொல்கிறேன் பாரு, அப்பாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சின்ன வயசுலேயே அப்பாவை குறித்து இந்த அளவு தானா ஐயோ அப்படின்னு அந்த குழந்தை மனசுல பாசத்தை வளர்க்கறதுக்கு பதிலாக பயத்தை வளர்த்து விட்டுருவாங்க. அநேக பையனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்பாவை பார்த்தா இந்த ஆள் அப்படிதான் போ மதிக்கவே மாட்டாங்க, பயந்தே போயிடுவாங்க. நீங்க என்ன செய்யணும்னா, பிள்ளைகளிடத்தில் தகப்பனை குறித்த அன்பை ஊட்டி வளர்க்க வேண்டும். உங்கள் அப்பா தான் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இந்த குடும்பம் வளர்கிறதுக்கு இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களை சம்பாரித்து படிக்க வச்சு உங்களை ஆளாக்குறதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுறது யாரு? உங்கள் அப்பா தான் அப்படிங்கிற அன்பான வார்த்தையை சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கணவன் மனைவியின் மேல் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது தேவனுடைய நீதி. அல்லேலூயா, குடும்பத்துக்குரிய நீதி. மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவீங்க, ஆனால் கணவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா அது கர்த்தருக்கே கீழ்ப்படியாததுக்கு சமமானது. ஆகவே மனைவியாக இருக்கிற நீங்கள் உங்கள் கணவனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ, அந்த உலகத்தில் சொல்லுவாங்க, கணவனே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கண்ணில் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கடவுளாக்க வேணாம், கணவனுக்குரிய மரியாதையை கனத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் சூப்பராக இருப்பார். ஹார்ட் அட்டாக் வராது. அல்லேலூயா. கணவனுக்கு வியாதி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு நல்ல மருந்து என்ன தெரியுங்களா? மனைவியினுடைய அன்பு, மனைவியினுடைய அரவணைப்பு. இந்த ஆளுக்கு எதை சொன்னாலும் கேட்காது பாஸ்டர். ஒரு ஐயாக்கிட்ட கேட்டேன் நான், ஐயா உங்கள் கல்யாண நாள் எனக்கு அது ஆயிடுச்சு பாஸ்டர், ஒரு 50 வருஷம் ஆச்சு பாஸ்டர். என்னை கல்யாணம் ஆகலை, அதெல்லாம் மறந்து போச்சு பாஸ்டர். உங்களுடைய திருமண நாளை ஞாபகம் வச்சு அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்து பாருங்களேன்,
அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி ஐயா நல்ல காரியம் செஞ்சார். நான் கூட இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுறேன். வருஷத்தில் ஒரு நாளோ இல்லாட்டி அதாவது இந்த ஃபேமிலி சண்டே வைக்கும்போது அந்த திருமண ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அல்லேலூயா. நல்ல காரியம். நான் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து எதை எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த திருமண ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிற ஒரு புதிய காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். லேர்னிங் அப்படிங்கிறது எப்பயுமே ரொம்ப அவசியங்க. கடைசி வரையில் சாகர வரையிலும் படிக்கணும். கணவன் இன்னைக்கு 2 பேர் இங்கே வந்திருக்கீங்க, இங்கே எல்லாம் கையை பிடிச்சிங்க, எல்லாம் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அங்கே நம்ம முன்னால் போகலன்னா பார்க்குறேன் பேசி, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரரும் பேசி மாதக்கணக்காயிடுச்சு, நாள் கணக்காயிடுச்சு, வருஷக்கணக்காயிடுச்சுன்னா இன்றைக்கி சர்ச்சு முடித்தோடனே நீங்கள் 2 பேரும் போய் ஒன்றா உட்காந்து நல்லா பேசுங்க. நல்ல மனம் விட்டு பேசுங்க. எந்த குறை இருந்தாலும் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்க கூடாதுன்னு முதல்ல ஒரு சினிமா டைரக்டருடைய பேட்டி ஒன்று, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் சினிமா டைரக்டராக அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான். பெரிய டைரக்டரா, நல்லா ஜெயிச்சிட்டே இருந்தானோ. கல்யாணம் ஆனவனு கம்ப்ளீட்டாக தோல்வியான். அப்போ ஒரு கவுன்சிலிங்க்கு போனாராம். அவருடைய ஒரு மூத்த ஒரு ஆலோசகர்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்டாராம். அவர் சொன்னாராம், நீ ஃபீல்டில் எல்லாம் ஜெயிச்சிட்டே இருக்கிற, ஆனால் நீ என்ன பண்ணுன்னு சொன்ன கணவனை பார்த்து, உன் மனைவிட்ட நீ தோத்துரு, அப்போ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. சில நேரத்தில் பிடிவாதக்கார கணவனாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டுட்டு மனைவி இடத்துல உங்கள் அன்பை காட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயாமார் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்கப்பா. நான் இப்படி தான் இருப்பேன். நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரு, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் தான். அப்படின்னா வரணும், அப்படின்னா போகணுன்னு. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பிள்ளைங்களாம் அங்கே பார்த்தா ஓட்டிடுவாங்க. நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் என்னை பார்க்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நான் இந்துவாக இருக்கிற நாட்களில் கல்யாணத்துக்கு முன்னே வரையிலும் நான் ஒரு அதிகாரி அப்படி ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பேன். என்னை பார்த்தா யாரும் கிட்ட வரமாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அண்ணனுங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி யார் என்னன்னாலும் என்னை வில்லனாவே தான் பார்ப்பாங்க. ஏன்னா அன்பு காட்ட தெரியாது எனக்கு. திருமணமான பின்பு தான் அன்பு அப்படிங்கன்னா என்ன, எப்படி யார்கிட்ட எப்படி அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். ஆகவே ஐயாமாரு அந்த ஒரு ரஃப்பான சுபாவத்திலே இல்லாமல் மனைவியிடத்தில் காட்ட வேண்டிய அன்பை, பிள்ளைகளிடத்தில் காட்ட வேண்டிய அன்பை, தாய் தகப்பனிடத்தில் காட்ட வேண்டிய அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த அம்மாமாருங்க ஐயாவை எப்படி வேதனைப்படுத்துவாங்கன்னு சொன்னால், உன்னுடைய தாய், அவருடைய மாமனார் மாமியார் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கூட இருப்பாங்க. அவங்கள சரியாக நீங்கள் பராமரிக்காவிட்டால் அது அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்கன்னா அதை போல் ஆசீர்வாதம் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதையே உங்களுக்கு பின்பாக நீங்கள் நிச்சயமாக எப்பயுமே 28 வயசாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் 50 வயசாகும், 80 வயசாகும். அப்போ நீங்கள் யாரோ ஒருவருடைய உதவியை நாட வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு எதை விதைக்கிறீங்களோ அதை பின்னால் அறுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அருமையான சகோதரிமாரே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய கணவனாருடைய தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு ஒரு மருமக வருவாங்க பார்த்தீங்களா. உங்கள் பையன் நல்ல அப்படியே ஹீரோ மாதிரி அவனை படிக்க வச்சு நல்ல மேன்மையாக கொண்டாந்து நல்ல ஹையர் பொசிஷனில் வச்சு நல்ல படித்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த பொண்ணு என்ன செய்யணும், நீங்கள் செய்கிறத உங்களுக்கு திரும்ப செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மாமியாருக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதையே உங்க மருமக உங்களுக்கு செய்யும். அதனால நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அன்பாக பாசமாக கண்டிப்பாக உங்களுக்கு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இது உலகத்தினுடைய நீதி. வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை வாசிங்க. என்னாகமும் 15வது அதிகாரம் 32லேருந்து கொஞ்சம் வாசிங்களேன். என்னாகமும் 15:32 கொஞ்சம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லோரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லோரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். பாருங்க, ஓய்வு நாளுக்குன்னு ஆண்டவர் ஆலயத்துக்குன்னு ஒரு நீதியை வைத்திருக்கிறார். இப்போ இந்த சர்ச்சுக்கு ஒரு நீதி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னால் வர முடியல. நான் எப்பயுமே பிஃபோர் 5 minutes என்னுடைய ஷெட்யூலு. ஏன்னா எங்களுடைய பிரபுதாஸ் ஐயா பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னால் வந்துடுவார் சர்ச்சுக்கு. அந்த ஆராதனை 8 மணின்னா 7:50 வந்துடுவார், 7:55 கண்டிப்பாக வந்துடுவார். அந்த மாதிரி நானும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எந்த வீட்டு கூட்டங்கள் எதுனாலும் சரி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் போயிடுவேன். வீட்டு கூட்டத்துக்கு, சர்ச்சுக்கு 1 ஹவருக்கு முன்னால் வந்துடுவேன். இந்த மாதிரி எங்கன்னா அழைக்கப்படுற இடத்துக்கு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த டைமுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலும் அங்கே நான் போயிடுவேன். இன்றைக்கி காலையில் ஒரு வீடு பிரதிஷ்டை, அதை முடிச்சுட்டு நான் வர்றதுக்கு இங்கே லேட் ஆகிடுச்சு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. வரேன் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் இந்த டைம் லேட் ஆகிடுச்சு, அதனால் இவரே லேட்டாக வந்துட்டு டைமை குறித்து பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ சர்ச்சில் 9 மணிக்கு ஆராதனைன்னா நீங்கள் 9 மணிக்கு முன்னையே இங்கே வந்து விட வேண்டும். அல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னே நம்ம வந்துடணும். பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டுக்குள்ள ஏரோப்ளைனில் நம்ம போகிறோன்னா, டொமஸ்டிக் போகிறோன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னால் போகிறோம். இன்டர்நேஷ்னல் போகிறோன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னால் போகிறோம். ட்ரெயினுக்கு போகிறோம்னா 1/2 ஹவருக்கு முன்னால் போகிறோம். இப்படி சாதாரண ஒரு ட்ராவலுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே போகிறோம். இது பரலோக பிரயாணம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது பரலோக பிரயாணம். அப்போ அந்த ஆவிக்குரிய காரியங்களில், ஆலயத்துக்குரிய காரியங்களில் நேரத்தோடு வருவது முதல் நீதி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை கர்த்தர் நல்லா ஆசீர்வதித்து நல்ல படிப்பை கொடுத்து நல்ல வேலையை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வருமானத்தில் எல்லாம் தசம பாகத்தை சபைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது தேவனுடைய நீதி. தசம பாகத்தை நீங்கள் பிரித்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்லாம் கொடுக்கக்கூடாது. தசம பாகம் நீங்கள் கம்யூனியன் எடுக்கக்கூடிய அந்த சபைக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் இந்த சபையில் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். உங்களுடைய தசம பாகத்தை சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். காணிக்கைகளை உதாரணத்துவமாய், ஒரு வேலை நடக்குது, ஒரு காரியம் நடக்குன்னா உதாரணத்துவமாய் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்க வேண்டும். இப்படி நாம் காரியங்களிலே ஒழுங்காக இருக்க வேண்டும். ஓய்வு நாளில் ஆண்டவர் சொல்கிற, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த என்னாகமம் 15 நீங்கள் வாசிக்கிற போது, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆலயத்துக்கு சென்று ஆராதனை முடித்துவிட்டு அவர்கள் போகிறார்கள். போகிற போது வழியில் ஒரு மனுஷனை பார்க்குறாங்க. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பொறுப்பான ஆள். என்ன செஞ்சிட்டு இருக்கான்னா, விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறான். எதுக்குன்னா, தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறான். இந்த விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த மனுஷனை என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக பிடிச்சி ஆரோன்கிட்டையும் மோசைகிட்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இவர் ஆராதனைக்கு வராமல் தன்னுடைய சொந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். இப்போ மோசைக்கு ஒன்றும் தெரியல, இவருக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியல. அதனால என்ன பண்ணார்னா, முதலாவது அவனை என்ன பண்ணாங்களா, வாசிங்க, காவலில் வைத்தார்கள். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பாண்டிச்சேரியில் காவல்னா என்ன அர்த்தம்? ஜெயிலில் வச்சுட்டாங்க, அண்டர் த கஸ்டடி அப்படி சொல்லுவாங்க. முதலாவது மோசே என்ன பண்ணார்னா, ஓய்வு நாளை மீறி தன்னுடைய சொந்த வேலையை செய்து கொண்டிருந்த அந்த மனுஷனை ஜெயிலில் வச்சுட்டாரு. ஜெயிலில் வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னா தப்பு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரரை கொண்டு போயிட்டு அவனை அடித்து அந்த ஜெயிலில் போடுவார். போட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜட்ஜிக்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. ஜட்ஜி அந்த கேஸை விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லுவார். இப்போது பரம நீதிபதியாகிய, சீக்கிரமாய் நியாயாதிபதியாய் வரக்கூடிய ஆண்டவர் அவரிடத்துல போய் மோசை கேட்குறாரு, ஐயா இந்த மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அந்த மனிதன் வாசிங்க, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம உங்க சொந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறது சாதாரணமான குற்றம் அல்ல. அது எப்படிப்பட்ட குற்றம் என்று சொன்னால், முதலாவது செயல் தண்டனைக்குரிய ஒரு குற்றம்.
ரெண்டாவது, மரண தண்டனைக்குரிய மிகப்பெரிய பாவம். இந்த மரண தண்டனை யாருக்கு கொடுப்பாங்க தெரியுங்களா? யாருக்கு கொடுப்பாங்க மரண தண்டனை? மன்னிக்க முடியாத குற்றம் செய்தவர்களுக்கு தான் மரண தண்டனை. சட்டத்தில் மன்னிக்கிறதுக்கு இடமே கிடையாது. அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொன்ன பின்னால தான் அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. இப்போ ஓய்வு நாளில் நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் கல்யாணத்துக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த சாக்கு போக்கெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் மரண தண்டனைக்கு ஏதுவான பெரிய குற்றம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இதை நான் சொல்லிங்க, பாஸ்டையாவும் சொல்லலை, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் தானே வாசித்தீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? எந்த காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எங்கள் சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இன்னும் இருக்கிறாங்க. எனக்கு கேட்பாங்க கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு. என்னை கல்யாணம் வெள்ளி சனி ஞாயிறு வரமாட்டேன். ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், வெள்ளி சனி ஞாயிறு கல்யாணம் வச்சேன்னா வரமாட்டேன். இந்த டெத்து அந்த மாதிரி விஷயங்களை கூட பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாது. அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் ஆராதனையை முடிச்சுட்டு தான் அதுக்கு போக, ஆராதனையை நிறுத்திட்டு ஆராதனைக்கு போகாமல் அதுக்கு போகக்கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல கமிட்டட் கிறிஸ்டியன் லைஃப் வாழ வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய கட்டளையை மீற மாட்டேன்னு உறுதியாக அதில் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். இங்கே தானியேல் சொல்கிறான், நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை, அதனால நீங்க குற்றமற்றவர்களாக நீதி கேடு செய்யாதவர்களாக இருப்பீர்களானால் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் தேவன் உங்களை காப்பாற்றும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பினதுக்கு காரணம், போன வருஷம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நான் சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய கைலாஷ்னு ஒரு இடம் இருக்குது. அதிலிருந்து வேகமாக 2 வீலரில் என்னுடைய ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபைல் வாங்கிட்டு போகணும். அதுக்காக வேகமாக போயிட்டு இருந்தேன். ஒரு 84-85 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருந்தேன். லேசாக மழை துருந்துச்சு. டக்குன்னு என் வண்டி அப்படியே கீழே டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. ஒரு 50 மீட்டர் அப்படியே என்னை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. இழுத்துக்கிட்டு போனோடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்து பதறி அடித்து என்னை தூக்க வந்தாங்க. இந்த சைடு அந்த இந்திரா நகர்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்கு போகிற ஒரு பாலத்தில் ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருந்தால் அந்த சைக்கிளை டம்முன்னு கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வந்து, சார் உங்கள் கடவுள் உங்களை கையில் ஏந்திக்கிட்டார், உங்கள் கடவுள் உங்களை கையில் ஏந்திக்கிட்டாருன்னு கத்திட்டு இருக்காரு. இந்த என்னை தடவி பார்த்தவங்க, சார் உங்கள் எலும்பெல்லாம் தேஞ்சிருக்கணும்னு நினச்சேன், ஒரு சின்ன அடி கூட இல்லைங்க. ஏன்னா அந்த மனுஷன் அவர் யாருன்னு தெரியாது. அந்த மனுஷன் சொல்றாரு, உங்க கடவுள் உங்களை கையில ஏந்தி கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். சுத்தம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தானியேலுடைய வாழ்க்கையில அவன் செய்யமுள்ளவனாய் காணப்படுவதற்கு நம்பர் 1 அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். நம்பர் 2 அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தானா, தேவனை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். 3வது அவன் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். 4வதாக அவன் நீதி கேடு செய்யவில்லை. இந்த நீதி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதினு ஒருத்தரை குறித்து எழுதுறாரு. அந்த அநீதி உள்ளவன் அப்படின்னு அவனை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காதவனுமா இருந்தபடினால் அவனுக்கு அநீதி உள்ள நியாயாதிபதினு பேர். அநீதினா, நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் நீதி உள்ளவர்களாக இருப்பீர்கள், மனிதர்களை மதிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள், ஆனால் நீதி உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். அந்த 3வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:3. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. தானியேல் ஜெயமுள்ளவனாய் காணப்படுவதற்கு அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், ஆராதிக்கிறவனாய் இருந்தான், குற்றமற்றவனாய் காணப்பட்டான், நீதி உள்ளவனாய் காணப்பட்டான். இப்படிப்பட்ட எல்லா குணாதிசயங்களும் நிறைந்தவராய் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அவனுக்குள் தேவனாகிய கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய விசேஷித்த வல்லமை அவசியமாய் இருக்கிறது. தானியேலுக்கு
விசேஷித்த ஆவியை கொடுத்த தேவன் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல உங்களுக்குள்ளும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றி உங்களை ஸ்தோத்திர விசேஷித்த வல்லமினால் நிரப்பி கர்த்தர் உங்களை ஸ்தோத்திர வெற்றி உள்ளவர்களாய் வாழ, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஆலயத்துக்குரிய நீதிகளில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெறுகிற போது ஒரு விசேஷித்த பலன் உள்ளவர்களாய் காணப்படுவீர்கள். இதுவரையிலும் ஞானஸ்தானத்துக்கு தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுங்க. அல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்து கவலையே இல்லை. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் அப்படியே ஸ்தோத்திரம் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் தரோம். நான் 6 வருஷம் அபிஷேகத்துக்காய் காத்து கொண்டு இருந்தேன். 6 வருஷம் எனக்கு அபிஷேகம் கிடைக்கல. எங்கெங்கெல்லாம் போவேன், ஜீவானந்த என்கிட்டலாம் போய் முன்னால் நின்று ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பேன், ஒன்றும் கிடைக்கல. ஒரு நாள் நானும் என்னுடைய பாஸ்டர் எபினேசர்னு ஒருத்தர், அவரும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்டார், டேய் நீ அபிஷேகம் பெற்று கேட்டாரு. எங்கள் பாஸ்டர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொன்னேன். அப்போ முழங்கால் படிட்டு பாவத்தில் அறிக்கை செய்ய அப்படின்னாரு. நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் இந்துவாக இருக்கும்போது பூசாரியாக இருந்தேன், கிறிஸ்தவனாக இருக்கும்போது ஊழியத்துக்கு வந்துட்டேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டேன். ஏன்னா நம்ம மனசு அப்படி இருக்கும், பிசாசு நம்ம மனசை கூட்டாக்கி வச்சுடுவான். அவர் சொன்னார், இல்லை நீ முழங்கால் படிட்டு பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்யன்னு சொன்னார். நான் முழங்கால் போட்ட ஆண்டவரே நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிங்கன்னு சொன்னபோது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் டிவியில் காட்டுற மாதிரி எனக்கு முன்னால் காண்பிச்சார். அதெல்லாம் அறிக்கை செய்ய கர்த்தர் என்ன பண்ணார்னா ஒரு விடுதலை ஆக்கினார். அப்பயே அப்புறம் 2வது அவர் வந்தார், வந்து வாயை திறந்து நல்லா சோத்திரம் கையை தட்டி நல்லா சோத்திரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு என்ன இருக்குது வாஞ்ச, எனக்கு அபிஷேகம் வேணும். அந்த வாஞ்ச 6 வருஷத்து வாஞ்ச நான் பாட்டுக்கு தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே கையை தட்டிட்டு அப்படியே பயங்கரமாக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு பாஸ்டர் வந்து என் தலையில் கையை வச்சார். அங்கேருந்து ஒரு 20 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டேன். அல்லேலூயா. 20 அடி தூரம் தூக்கி வீசப்பட்டோன்னே ஏதோ அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறேன். 1 மணி நேரம் ஆச்சு, 1.25 மணி நேரம் ஆச்சு. அவர் என்னை தட்டி கேட்குறாரு, டே என்னடா எதனா தரிசனம் பார்த்தியா, ஆண்டவர் பேசினார். எனக்கு பே ஏதோ அந்நிய பாஷை மட்டும் பேசிகிட்டு இருந்தேன். அன்னைக்கு கர்த்தர் அன்னைக்கே ஊழியத்துக்கு எனக்கு தரிசனத்தை கொடுத்து அழைத்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாரும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஜெபத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடினால் அவன் எதிரிகளையும் சரி ராஜ்யத்திலும் சரி எதிரிகள் அவனை மேற்கொள்ளவில்லை. ஸ்தோத்திரம். தானியேலுக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜா சொல்ற காரியம் என்னன்னா, தானியேலை சிங்க கபையிலிருந்து தூக்கிவிட வெளியே கொண்டாந்து வெளியே எடுத்து விட சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னால இந்த தானியேலுக்கு விரோதமாய் திட்டம் போட்ட பழிவாங்க எண்ணின அவர்களையும் அவருடைய மனைவிகளையும் அவருடைய பிள்ளைகளை எல்லாரையும் என்ன பண்ணாரு, சிங்க கேபில கொண்டாந்து போடுங்கன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் முற்றிலுமாய் அழித்து போட்டு, அல்லேலூயா, உங்க வாழ்க்கையில உங்களை அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் மத்தியில உங்களை தலை நிமிர்ந்து நிற்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில உங்களை அப்படியே அற்பமா நினைச்சவங்களுக்கு முன்னால உங்களை ஸ்தோத்திரம் உயர்த்தி வைப்பார். ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, என்னை தரித்திரம் முடிச்சோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்லலாம் நம்ம தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பழமொழி இருக்குது. கல்யாணத்துக்கு போனாங்கன்னா ஏன்னா ஒரு பூனை குறுக்க வந்துருச்சுன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அந்த போக மாட்டாங்க. இந்துக்கள்லாம் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. யாராலும் ஒரு விதவைங்களை பார்த்துட்டா என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. என்ன பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. என்னை பார்த்தா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணுவாங்க. இது எனக்கு பல இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் போவேன், எங்கன்னா போயிட்டுருப்பாங்க, என்னை பார்த்தோன்னே திரும்பி போயிடுவாங்க. அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு விஷயம் வரும். என்னன்னா, இந்த பொண்ணு பார்க்க போனாங்க, இந்த பையன் குறுக்க போயிட்டான், அதனால் அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. 27 வருடங்கள் கழித்து மறுபடியும் எங்கள் ஊருக்கு நான் போனேன், ஊழியக்காரனாக போனேன். அப்போது பட்டை அடிச்சுக்கிட்டு சந்தனம் வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு நான் பூசாரியாக சுற்றிட்டு இருந்த நாளில் என் மூஞ்சில் முழிச்சா காரியம் நடக்காதுன்னு சொன்ன அதே ஊருக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக போகும்போது எந்த வாயி இவன் மூஞ்சில் முழிச்சா எந்த காரியமும் நடக்காது விளங்காதுன்னு சொன்னோ அதே ஜனங்க, தம்பி எங்கள் வீட்டில் வந்து உன் காலை வச்சுட்டு போப்பா, என் வீட்டில் உள்ள பீடையெல்லாம் போகும்னு சொல்லிட்டு வீடு வீடாக என்னை கூப்பிட்டு அழைச்சிட்டு போனாங்க. ஏன்னா இயேசு நமக்குள்ள வந்துட்ட பின்னால வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டார்.
இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்து தானியேலை உயர்த்தின தேவனாகிய கர்த்தர், தானியேலை வெற்றியுள்ளவனாய் வாழ வைத்த தேவன், அந்த தேவன் ஒரு புறஜாதியானாக இயேசுவுக்கு விரோதமாக இருந்த எண்ணெய் அநேக இடங்களிலே கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறார், சப்பானியை நடக்க வச்சிருக்கார், மரித்து போன ஒரு குழந்தையை கூட உயிரோடு எழும்பி வச்சிருக்கார். ஸ்தோத்திரம். இப்படி பல அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அப்படி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணலாம். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவியை கொடுத்த தேவன் உங்களுக்குள் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். வாஞ்ச உள்ளவங்க, அபிஷேகம் பெறாதவங்க இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அபிஷேகம், ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகி ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே கேளுங்க. அதே போல ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை பெற்றவங்க நீங்க ஒருவேளை ஆவியின் வல்லமையை அல்லேலூயா இழந்து போய் அனலுமின்றி குளிருமின்றி வெதவெதப்பா இருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு கர்த்தாவே என்னை அபிஷேகித்து அனல் மூட்டி எழுப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்குள் ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராய் காணப்படுகிறார். எல்லாரும் வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வெற்றி உள்ளவனாய் இருந்தார், உங்களுக்கு அதே தேவன் வெற்றியை தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் அபிஷேகிக்கப்பட்டேன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பெற்றிருந்தேன், வரங்களையும் பெற்றிருந்தேன், தரிசனங்களை பெற்றிருந்தேன். இப்பொழுது அவைகள் எல்லாம் மறைந்து போன நிலைமையில காணப்படுது ஆண்டவரே. இந்த 2025ஆவது ஆண்டு இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல என்னை கொஞ்சம் உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை கர்த்தாவே புதுப்பியும் ஆண்டவரே, எனக்குள் உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. அபிஷேகத்தை பெற்றவங்களை நல்ல அந்நிய பாஷையை பேசுங்க. அப்பா பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஊற்றுவீராக. கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, திராதுரபலப ஷபலாதுரபலவதரிபியக்கரவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை